ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செயின் ஸ்டிச், பேசிக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக டிசைன் பண்ணலாம். ஸ்டிச்சஸும் நீட்டாக போட்டு கற்றுக்கணும். எந்த டைப்பில் எந்த ஆங்கிளில் கொடுத்தாலும் போகிற மாதிரி கற்றுக்கங்க. ஃபஸ்ட்டு எப்படி செயின் ஸ்டிச் போகிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறதே இதில் தான். நம்ம எடுத்ததுமே காட்டன் த்ரெட்டில் பழகிடுவோம், ஜரி த்ரெட்டில் பழகிடுவோம் அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்ததுமே காட்டன் த்ரெட்டில் பழகிட்டு அப்புறம் ஜரி த்ரெட்டில் போட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்போ தான் ஸ்டிச்சும் நல்லா நீட்டாக வரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக அப்படி ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டை 2 மோதிர விரல்லையும் கட்டை விரல்லையும் பிடிச்சிட்டு ரிமைனிங் இருக்க விரலில் ஸ்டிச்சை மாட்டிக்குங்க, சுற்றிக்குங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிக்குங்க. இப்படி சுற்றிட்டு இப்படி தான் விடுவோம். அடியில் இப்போ ஃப்ரேம்க்கு அடியில் விடும்போது இப்படி தான் நூலை இழுப்போம். இப்படி பிடிச்சி இப்படி நம்ம சைடில் இருக்க மாதிரி இழுப்போம். இப்படி தான் இழுப்போம். நீங்கள் இப்படி திருப்பியோ இல்லை அப்படி திருப்பியோ இழுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் வராது. கரெக்டாக லூப்பில் மாட்டுற மாதிரி நீங்கள் கரெக்டாக நூலை த்ரெட்டை வச்சு மேலே ஊசியை வச்சு இழுக்கணும். இப்போ நான் போடுறேன். அடியில் என் ஃப்ரேம்லையும் கையில் தெரியுது பாருங்கள். இப்படி அழகாக இந்த ஃப்ரேமில் துணியை மாட்டினதுக்கப்புறம் குத்தி பாருங்கள். நம்ம நீடில் திருப்பி குத்தியும் திருப்பி நூல் எடுக்கும்போதும் அந்த அந்த ஆங்கிளில் நீங்கள் குத்தி இழுத்து மேலே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி சிக்குதா இல்லையான்னு தெரியும். ரொம்ப தெரியாது. பிகினர்ஸ்க்கு நார்மலாகவே கிளாத்தில் இருக்க துணி நம்ம நீடில் மாட்டோம். அதில் நீங்கள் ரொம்ப லோ குவாலிட்டியில் எடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த நூல் சுத்தமாகவே வரும். நமக்கு ஸ்டிச் வராது, இரிட்டேட் ஆகும். கரெக்டான கிளாத்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, த்ரெட்டுக்கு இந்த ஃப்ரேம் கடையில் போனதுக்கப்புறம் எப்படி இழுப்போன்றது நமக்கு தெரியாது. எப்படி இழுக்கணும் அப்படின்னா, நம்ம இப்படி த்ரெட்டை பிடிச்சதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் தான் நம்ம இழுக்கணும். இப்போ நான் காமிச்சேன்ல, அந்த பொசிஷனில் தான் நீங்கள் இழுக்கணும். இப்படி பொறுமையாக த்ரெட்டை இழுங்க. ரொம்ப ஹார்டாக ஊசியையும் ரொம்ப ஹார்டாக ட்ரீட் பண்ணாதீங்க. கீழே இருக்க நூலையும் ரொம்ப ஹார்டாக பிடிக்காதீங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் தெளிவாக வரவே வராது. இந்த மாதிரி நீட்டாக பொறுமையாக போடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி எடுங்க. நீட்டாக இப்படி ஒரு உள்ளே குத்துனதுக்கப்புறம் ஃப்ரேமை ஒரு சுற்று கீழே ஒரு நூலை சுற்றிட்டு லைட்டாக ஒரு திருப்பு, லைட்டாக அந்த பக்கம் ஒரு திருப்பு, அவ்வளோதான். நமக்கு பயம் இருக்கும் தான், இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. ஃபஸ்ட் டைம் பயம் இருக்குன்றதுக்காக நம்ம ரொம்ப ஹார்டாக ஊசியையும் நூலையும் அவங்க டைட்டாக தான் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டிச்சும் வராது, நமக்கும் டிப்ரெஷன் ஆகும், நமக்கும் இரிட்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு அதனால நீங்கள் காட்டன் த்ரெட்டில் பழகுங்க. அதுக்கப்புறம் சரி த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் பழகிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க. டைட்டாக இழுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டிச்சு தெளிவாக விழுகாது. ஸ்மூத்தாக இழுங்க, ஃப்ரீயாக விடுங்க. நம்ம தான் கற்றுக்க போகிறோம், நம்ம தான் ஃபீஸ் கட்டுறோம், நம்ம கற்றுக்குறோம். இதில் என்ன டென்ஷன்? அவங்க நமக்கு சொல்லித்தராங்க, நம்மளால் அவங்களுக்கும் ப்ராஃபிட்டு, நமக்கும் ப்ராஃபிட், அவ்வளோதான். அப்படி யோசிச்சுட்டு போடுங்க. நம்ம புது இடத்துக்கு போயிருக்கோம், பயந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம போடும்போது சொதப்பிக்கிட்டு அதுக்கு அவங்கள்ட்ட போய் காமிச்சு நம்ம நோஸ் கட் வாங்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக போங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கனாலே நமக்கு தெளிவாக ஸ்டிச் வரும். செயின் ஸ்டிச்சு காட்டன் த்ரெட்டில் ரொம்ப ஈஸி. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம எஃபெக்ட் போட்டோன்னா செயின் ஸ்டிச் நம்ம தெளிவாக போட்டுடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக போட்டுடலாம். அழகாக அப்படி எடுத்துகிட்டு கடைசியாக நாட்டு எப்படி நான் போடணுன்னு காட்டுறேன். சிம்பிளாக அப்படி எடுங்க. கையை மேலே தூக்குனிங்கன்னு வச்சுங்க, அந்த இடம் லூஸ் ஆயிரும், நம்ம ஸ்டிச்சஸ் தெளிவாக வராது. அவ்வளோதான். நாட்டு எப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சோட லூப்பை இழுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே குத்திட்டு இன்னொன்று இழுத்து அழகாக அதுக்கு நடுவில் இருக்கிற நூல் இப்போ பாருங்கள், முறுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நேராக இப்படி இழுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போடுற மாதிரி மேலே நூலை இழுத்து அந்த உள்ளே இருக்க நூலுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த நூலை கூட நீங்கள் பிடிச்சிங்க. இந்த நூலை பிடிச்சிட்டு இந்த நூலை பிடிச்சிக்கங்க. இந்த நடுவில் இருக்கும், இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நூல் இருக்கும். அந்த நூலை இப்படி பிடிச்சிட்டு இந்த காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பிடிச்சிட்டு ஒரு குத்தி சைடில் குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிடிச்சி எடுத்துகிட்டு இந்த இதை விட்டிங்கன்னா அவ்வளோதான், போயிடும், உள்ளே போயிடும், வேலை முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்றதை பார்க்கலாம்.
எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.